அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A வந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. டெனன்டிவ் கீ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெனன்டிவ் கீ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து தப்பாக இருக்குது. அது மட்டும் வந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுறது, இதை வந்து நம்ம சேலஞ்ச் ஆப்ஷன் மூலமாக சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து தவறான நீங்கள் வந்து ஆன்சர் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு கிரேஸ் மார்க் கிடைக்கும் வாய்ப்பு நிறையாவே இருக்குது. அதன்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கொஸ்டின்ஸும், ஜென்ரல் தமிழில் ஒரு 6-7 கொஸ்டினும் வந்து இந்த கீ ஆப்ஷனில் வந்து தப்பாக இருக்குது. இதை வந்து சேலஞ்ச் அடிப்படையில் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார, அதாவது செப்டம்பர் 30 வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது சேலஞ்சுக்கு. ஸோ நம்ம சேலஞ்ச் மூலமாக நம்ம ஆன்சர்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணி கிரேஸ் மார்க்கு வாங்கிக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜென்ரல் தமிழில் ஃபஸ்ட் ஒன்னே பார்த்தீங்கன்னா நிழல் போல தொடர்ந்தான். இது எவ்வளவு ஊமைன்னு கேட்குறாங்க. இது வந்து உருவ ஊமைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 122 பார்த்தீங்கன்னா நாயகர் கால சிற்ப கலை எங்கு கட்ட நிகழ்வு. இது வந்து ராமேஸ்வர பெருங்கோயில்னு போட்டிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக ஆப்ஷன் பார்த்திங்கன்னா திருச்சி திருவங்கல் கோயிலும் இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். நாயக்கர் கால சிற்ப கலைகள் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா திருச்சி திருவங்க கோயிலும் இதுக்கு வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கீர்த்தனை டேஷ் வகைகளில் ஒன்றாகவும் கேட்டிருக்காங்க. இது வந்து சிற்றிலக்கியம்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில பேர் வந்து சங்க இலக்கியம் பக்தி இலக்கியம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எங்கேயாவது ப்ரூஃப் கிடச்சிதுன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது தென்மாங்கு பிரித்து எழுதிய தேன் ப்ளஸ் மாங்குன்னு சொல்லலாம். அடுத்தது தேன் ப்ளஸ் மாங்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 153 அழகிய குளிர்ந்த கடம்பாவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இதுக்கு வந்து தன்வினைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கடம்பாவனத்தை அந்த ஐ வந்து ஐயில் முடியறதுனால இதை வந்து செய்வினைன்றதும் நம்ம சொல்லலாம். பட் வந்து இவங்க வந்து தன்வினை ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கினான் அப்படின்றத குறிப்பிட்டு தன்வினைன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து கடம்பாவத்தையும் வந்து ப்ரூஃபாக வச்சு செய்வினையும் இதுக்கு ஆப்ஷன் வந்து வரலாம் அப்படின்றத நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா. வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. வஞ்சித்திணைக்கு இதில் வந்து ஆப்ஷன் என்னென்னா எல்லாமே தப்பு. வஞ்சித்திணைக்குரிய சீர் வந்து அனைத்துமே வந்து கனியில் தான் முடியும். இதில் வந்து தேமாங்கடின்னு ஒன்று முடிஞ்சிருக்கு. பட் இங்கேயும் வந்து காயில் முடிஞ்சிருக்கு. இது வந்து நம்ம புக் அடிப்படையில் ப்ரூஃபை பார்ப்போம். கனிச்சீர்கள் 4 எல்லாமே கனியில் தான் முடிஞ்சிருப்பாருங்க. வஞ்சிச்சீருக்கு உரிய அனைத்துமே வந்து கனியில் தான் முடியும். ஓகேங்களா. வஞ்சிப்பாவுக்கு குறியது வந்து அனைத்துமே கனியில் தான் முடிக்கும். இதுதான் வந்து கரெக்டான ஒன்று. பட் நீங்கள் வந்து அந்த இதில் வந்து இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே தப்பான ஒன்று தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியாக பிரித்தெடுத்து எழுதுகன்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து சிலை ப்ளஸ் ஓத்தியும் வரலாம். அடுத்தது சில் ப்ளஸ் ஓத்தியும் வரலாம். இதுக்கு வந்து 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடை பேச்சு எத்தனை அடைகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஐ வகைன்னு போட்டுருக்காங்க. பட் இது வந்து வகையும் கரெக்டான ஒரு ஆப்ஷன் தான். ஸோ இதையும் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்தது 199 பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து 1891 சொல்லியிருக்காங்க. அதாவது மனோன்மணி சுந்தரோடைய நாடகம் எழுதிய ஆண்டு வந்து இதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1881. இதுக்கான ப்ரூஃப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11th புக்கில் இருக்குது. 11th புக்கில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1866 வந்து எழுதினதை இவர் வந்து தமிழில் இது மொழிபெயர்த்து 1881 எழுதியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரூஃப் அடிப்படையில் இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் நம்ம கேட்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் 30/9/2024 இந்த வருஷம், அதாவது இந்த மாத கடைசிக்குள்ளார நம்ம இந்த சேலஞ்ச் ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலமாக வந்து கிரேஸ் மார்க் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து எல்லாருமே பண்ணணுமா அப்படின்றது இல்லை. யாராவது ஒருத்தவங்களே கரெக்டான ப்ரூஃபை வந்து நம்ம அட்டாச் பண்ணி அவங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த மூலமாக சேலஞ்ச் பண்ணாலே எல்லாருக்குமே இந்த கிரேஸ் மார்க் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இது வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து கரெக்டான ப்ரூஃப் வச்சாலே போதுமானது தான். ஓகேவா. இது வந்து உதவுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவும். இந்த தடவை குரூப் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து தப்பாகவே இருக்குது. ஸோ இது பண்ணுறது மூலமாக நமக்கு கட் ஆஃப் உயர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.